அதே மதுரையில கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல வச்சு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து வால் பயிற்சி, துப்பாக்கி சூடு, ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க தொடர். அது மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன தேவை அப்படின்போது கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி விதமா வெட்டுங்க, உடைங்க, இப்படிலாம் கலவரம் வந்து ஒரு படிப்பா சொல்லி தராங்கல்ல. சிலம்பு கத்து தராங்க, தற்காப்பு கலைகள், கராத்தே கத்து தராங்க. நம்ம அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். வந்து துப்பாக்கி சூடு, அதாவது மாணவர்களுக்கு அதான் சொல்ல மாதிரி இவங்களுக்கு எப்படி தர வந்து சொல்லி போனா மசூதி மலை எப்படி ஏறணும், கயிறு பிடிச்சி இப்படி போட்டணும், கயிறு போட்டு அப்படி பிடிச்சி ஏறணும், கட்டை எடுத்து இப்படிதான் சாத்தணும், எவனா அடிக்க வந்து ஜம்ப் பண்ணி ஓடணும். ஸோ இந்த மாதிரி கலவரம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி பண்ணுமோ அதுக்கான உதாரணம் தான் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸோட வந்து சில பயிற்சியை பார்த்துருப்பீங்க, செம காமெடியா இருக்கும். அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வந்து எல்லாரும் வந்து நிப்பானுவ ஒருத்தனா போனோம், ஒரு பெரிய ஒரு கம்பு மாரி நீட்டா வச்சு அப்படி பண்ணோம், எல்லாம் ஜம்ப் பண்ணே இருப்போம். செம்மையா இருந்தது காமெடியா. அது ஏன் அந்த மாதிரி பண்றோம்னா அந்த எப்படின்னா நம்ம தப்பிக்கிறது, ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறது. அந்த மாதிரி கலவரம் பண்ற மாதிரி ஓடுறது, குதிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்எஸ் பயிற்சின்றது அப்படிதான் இருக்கு. இப்ப மதுரையில திருப்பாலை அப்படின்ற இடத்துல, மதுரையில அதே மதுரை அதே மதுரை புடிச்சா விட மாட்டாங்க அந்த மதுரைய. அதுல வந்து ஒரு எய்டட் ஸ்கூல் இருக்கு, அங்க இந்த விஷயம் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அங்க கொஞ்ச நாள் முன்னாடி அங்க துப்பாக்கி சூடு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு மக்கள்லாம் வந்து ஒரு பதட்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விசிகா சார்பா இதை பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அவங்களும் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி அதை தடுக்க முயற்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் இங்க ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் துப்பாக்கி சூடு நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஆக்ஷன் பெருசா எடுக்கல அப்படின்ற பட்சத்துலதான் இப்ப வந்து அந்த மதுரையில இருக்க மத நல்லிணக்க கூட்டமைப்பு அவங்க போயிட்டு இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல நடக்குது, இதை வந்து கண்காணிக்கணும். அங்க வந்து சேவா பாரதி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறாங்கன்னா அது எந்த இடத்துல வச்சிருக்காங்க, அப்போ